திரு பாபு முருகன், இது என்ன இந்த நகர்வு பொது வழியில் ஒரு அதிமுகவுடைய முன்னாள் தலைவர் முதலமைச்சர் அவர் திமுக அரசாங்கத்தை பாராட்டுறாரு, தொடரும் அப்படிங்கிறாருன்னா அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தி தொடர்பாளராக நான் திமுகவுடைய அமைச்சர் ஒரு கருத்து நீ சொல்லியிருக்காரு, அது நான் ஒரு எதிர்கருத்தும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தை நடத்துகிறார் என்பது காரணத்துக்காக சட்டமன்றம் தொடங்கியதிலிருந்து முடிகிற வரையில் நான் அங்கிருந்தேன். அப்போது சகோதரர் சிந்தனை செல்வன் பேசுகிற போது அவருடைய பேச்சையும் நான் முழுமையாக கவனித்தேன். மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நன்றாகவும் இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதை தாண்டி உலக தாய்மொழி தினம் நாளைக்கு இருக்கிறது. உங்களின் அனுமதியோடு என்னுடைய தாய் தமிழ் நாட்டிற்கும் என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய தாய்மொழி தின வாழ்த்துக்களை நம்ம எல்லாருமே தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. அதை நான் அந்த எதிர்கருத்து என்ன சொல்லணும்னா, வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு MR K பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி தலைவர் தைரியம் இல்லாத காரணத்திற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார் என்று ஒரு கருத்தை சொல்றார். நான் என்ன சொல்றேன்னா, நேற்று ஏறத்தாழ 2 மணி நேரம் 55 நிமிடங்கள் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தில் கடுமையான விவாதத்தை சிங்கம் கர்ஜிப்பதைப் போல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு கருத்துக்களையும் வைத்தார். பல அமைச்சர்கள் பெருமக்கள் அதற்கான பதிலை சொன்னார்கள். இதை எதிர்கொள்ள முடியாமல் தான் தந்தையாகிய முதலமைச்சரும் மகனாகிய துணை முதலமைச்சரும் நேற்று முழுவதுமாக எதிர்க்கட்சி தலைவனுடைய உரையை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று அவருக்கு நான் பதிலை அந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, திரு OPS கருத்து ஃபெயிலியர் மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாடகை கருத்தாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம், அண்ணன் பழனிசாமி சொன்னதை போல 3 முறை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம். எந்த ஒரு அடிப்படை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருக்கும் அது எந்த விதமான நல்ல காரியமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை பாராட்ட வேண்டும் என்கிற மனநிலை இருக்காது. காரணம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, பிரதானமான கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது. சரி, அப்படி ஒரு ஹார்ட்கோர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையிலே தொடர்ந்து அமர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இது போன்ற ஒரு கருத்தை சொல்வாரே என்று சொன்னால் அவர் உண்மையாகவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவரா, அதன் மூலமாக வளர்ந்தவரா என்கிற ஒரு ஐயம் இந்த இடத்துல ஒரு இதை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கான்னு பார்க்குறேன். அவர் திமுக ஆட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலை, வரும் என்று நினைக்கிறேன்றார். அது ஒருவேளை கள நிலவரமா அவருடைய பார்வையா கூட இருக்கலாம்ல. அது எப்படி நான் பார்க்குறேன்னா, திரு கருணாநிதி எழுதிய பராசக்தி வசனத்தை படித்துத்தான் எனக்கு வீரம் வந்தது என்று அவர் என்றைக்கு சொன்னாரோ அது போன்ற ஒரு கருத்தாகவும், அண்ணன் செங்கோட்டையன் என்றைக்கு சட்டமன்றத்திலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசை பாராட்டி பேசினாரோ அது போன்ற ஒரு கருத்தாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். தவிர இதை தாண்டி வேறு யாருமே இதை பேசியிருக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கூட இன்றைக்கு பேசுகிற போது ஏற்கனவே 4+1 5 பேரை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் சொல்ற மாதிரி லாஜிக்கலா அவங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த 5 நபர்களும் என்றைக்கோ கட்சியில் அவைக்குள்ள அவங்க அதிமுக உறுப்பினர்கள், வெளியில் அது இல்லை, கட்சியில் நீக்கப்பட்டவர்களுடைய கருத்து எங்களுடைய கருத்தாக என்றைக்குமே வர முடியாது. நீக்கப்பட்டவர்களுடைய கருத்து நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியிலே இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவைக்குள்ளேயே இது போன்ற ஒரு அமைச்சர் பெருமக்களை நான் பார்த்ததில்லை, எந்தவித குறிப்பும் இல்லாமல் சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி தன்னுடைய பதிலுரையில் மட்டும்தான் எந்தவித குறுக்கீடும் செய்யாமல் பதிலுரையில் பதிலளிக்கிற அமைச்சர் பெருமக்கள் CV சண்முகமும் தங்கமணியும் என்று அண்ணன் துரைமுருகன் பாராட்டி இருக்கிறார். அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எடுத்துக்கிறோம்னா இது ஒரு நாகரிகமான ஒரு கருத்தாக எடுத்துக்கணுமே தவிர, இன்னைக்கும் சில நாகரிக கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கு. நிச்சயமா கண்ணியத்தோடு நடந்த எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி எல்லாருக்கும் என்னுடைய நன்றின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே அரசியல் நாகரிகம், அவை நாகரிகம் அப்படிங்கிற அளவில் இருக்கிறது. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, முடியும் போது இந்த அவை கூட்டத்தொடர் முடிகிற போது சட்டப்பேரவை தலைவர் ஒரு உரையை வாசிப்பாங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் எத்தனை நாள் வந்தாங்க, எவ்வளவு வந்தாங்கன்னு சொல்லிட்டு 11-16 5 ஆண்டுகளிலே அதிகப்படியான கேள்வி கேட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி அதுவும் இன்றைக்கு உரையில் இருக்கிறது. ஆமா, 6541 கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒரு உரை வாசிப்பாங்க. அப்படி இது மரபு சார்ந்த ஒரு பேச்சாக வெளியில பேசுறாரு. இப்ப சட்டமன்றத்தில் ஐயப்பன் பேசுனதை விட்டுருவோம். திரு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள்ட்ட இதை சொல்றாரு. இப்ப இது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கருத்து இதெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலா பர்செப்ஷன் வைஸ் அதிமுகவுக்கு இது ஒரு
நெருக்கடியாக உருவாகுதா? ஏன்னா நேற்றுக்கு தேமுதிக உங்களோடு பயணித்தவர்கள் 24 இருக்காங்க, வெளியில் வர்றாங்க. வெளியில் வரலனாலும் இப்போ வந்து கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல வரல. அவங்க 200+ அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஒவ்வொரு நாளும் திமுக கூட்டணிக்கான கூடுதல் வலு சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இல்லை, அதாவது எப்படின்னா நாளுக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள்ள நாம் தேர்தல் சந்தித்துக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். இனி நம்ம ஒரே சூழ்நிலையில் அதையே கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்காது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நேற்று ரொம்ப கண்ணியமான பதில எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். தேமுதிக கட்சியினுடைய தலைவரோட முடிவு, அது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய முடிவு. இது நாங்களும் அப்படி தான் பார்க்குறோம். அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார். அப்படி போயிருக்கிறாங்க. அது சாதகமா பாதகமா அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து பொதுச்செயலாளர் தான் சொன்னார். ஆனால் மற்ற தலைவர்கள்லாம் பாலுக்கும் பாயசத்துக்கும் வித்தியாசம் தெரியலங்கிற வரைக்கும், பாய்சனுக்கும் வித்தியாசம் தெரியல. இல்ல, இப்ப நான் வந்து எப்படின்னா, நான் அதை எதிர்கருத்து வைக்க வேணாம், இல்ல ஒரு விமர்சனம் வந்தது. இல்ல, நான் ஒரு பட்டும் படாம சொல்லிடுறேன். அரசியல் நாகரிகம் கருதி அவர்களோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். 30/1/2016 அன்று திரு கேப்டன் என்னிடத்தில் சொன்னார். 31/1/2016 அன்று திருமதி பிரேமலதா என்னிடத்தில் என்ன சொன்னார். இதை கடந்து ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர், பேர் சொல்ல நான் விரும்பல, அவர் என்னிடத்தில் இந்த நடந்திருந்த அந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி என்னிடத்தில் என்ன சொன்னார் என்று எனக்கு தெரியும். அதையும் தாண்டி சோதனையான நேரங்களிலே சட்டமன்ற உறுப்பினராக என்னை ஆக்கியிருக்கிறார். அதனால் அந்த தேர்தலில் என்னை போட்டியிட வேண்டாம் என்று கூட அந்த காவல்துறை இயக்குனர் சொன்னார். நான் இந்த நேரத்தில் விலகி இருப்பது சரியாக இருக்காது, தோல்வி என்று எனக்கு தெரியும், இருந்தும் நான் களத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி மக்கள் நல கூட்டணியிலே பயணித்தவன் நான். அதனால் பல்வேறு கருத்துக்களை அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதனை பொது வெளியில் சொல்வது அது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா அவங்க செஞ்ச தப்பை நான் செய்ய விரும்பல. காரணம், கூட்டணி தலைவர்களோடு பேசி இருக்கக்கூடிய ராஜ ரகசியங்களை 4 சுவத்துக்குள்ளாக பேசியது பொதுவெளியிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே எல்லாம் பேசியிருக்கிறார். அது அவர்களுக்கான அந்த மொழியாக இருக்கலாம். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. அதை செய்வதற்குண்டான பக்குவத்தை தாண்டி நான் இருக்கிறேன். அப்ப இது நமக்கு அது தேவையில்லைனா. ஆனால் அந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்க போட்ட. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் சொல்லி இருக்கிற இந்த கருத்து திமுகவுக்கு வலு சேர்க்குமா இல்லையா என்பதை நாம் இப்போது சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலே அவருடைய கருத்து பெரிய வலுவை அவருக்கு அந்த கூட்டணி சேர்த்து விடாது. ஆனால் இந்த வலுவான கூட்டணி இதுவா அதுவா என்று பார்க்கிற போது அது மக்கள் தான் முடிவு செய்வார். அதையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.